நான் ஃப்ரெஞ்ச் சரளமா கதைக்கிறதுக்கு முக்கியமா ஒரு பயிற்சி ஒன்று செய்தேன். அது என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த பயிற்சி செய்யாம என்னால இவ்வளவு தூரத்துக்கு சரளமா கதைக்கவே முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏனென்று சொல்லி சொன்னா, நாங்க எவ்வளவு தூரத்துக்கு கதைக்கோணும் ஃப்ரெஞ்ச் மொழியென்று ஆசைப்படுறோமோ, அவ்வளோ தூரத்துக்கு எந்த பயிற்சி செய்கிறோம்ன்றது முக்கியம். நாங்க எப்படி பிராக்டிஸ் பண்ணுறோம்ன்றது தான் மிக மிக முக்கியம். நாங்க வேகமா கதைச்சு கொண்டு வரத்துக்கும், இல்ல மெதுவா கதைக்கிறதுக்குமான பயிற்சின்னு நிறைய விதமான பயிற்சி இருக்கு. ஆனா, நான் ஃப்ரெஞ்ச் சரளமா கதைக்கிறதுக்குரிய பயிற்சி என்னன்னு சொல்லி சொன்னா, கண்ணாடிக்கு முன்னுக்கு நின்று ஃப்ரெஞ்ச் கதைச்சு பழகினது. இந்த பயிற்சி செய்யாம, கண்ணாடிக்கு முன்னுக்கு நின்று நான் ஃப்ரெஞ்ச் கதைச்சு பழகாம, என்னால் ஃப்ரெஞ்ச் சரளமாக கதைக்க முடிஞ்சிருக்க இயலாது. அது எப்படி கதைக்கணும்னு சொல்லி அதுக்கு சில டெக்னிக்ஸ் இருக்கு. அதைத்தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னட்ட கூது ஃபான்ஸே படிக்க விருப்பம்னு சொல்லி சொன்னால் என் மெயில் அட்ரஸுக்கு மெயில் அனுப்புங்க. டெல்ஃப் எக்ஸாமுக்கு உங்களை தயார்படுத்தணுமெண்டா கூடியும் என் மெயில் அட்ரஸுக்கு நீங்கள் மெயில் அனுப்புங்க. நாங்கள் ஒரு விஷயத்தை கதைக்க போகிறோம்னு சொல்லி சொன்னால் அதுக்கு முதல் எங்களை நாங்களே தயார்படுத்தணும். இப்போ நாங்கள் கண்ணாடிக்கு முன்னுக்கு நின்று கதைக்க போகிறோம்னு சொல்லி சொன்னால் அது ஒரு இலகுவான விஷயம் அல்ல. அதை நாங்கள் ஒரு பயிற்சி மூலம்தான் அதை ஒரு வளமைக்கு கொண்டு வர முடியும். முதல் நாங்கள் எங்களை தயார்படுத்தி கொள்ளணும். கண்ணாடிக்கு முன்னுக்கு நின்று நாங்கள் எப்படி கதைக்கணுமென்று எங்களை தயார்படுத்தி கொள்ளணும். அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், கண்ணாடிக்கு முன்னுக்கு நின்று ஒரு 3 அல்லது 5 செகண்ட் உங்களை நீங்களே பார்க்கணும். அது என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், இப்போ பார்க்கும்போது சில வேளை உங்களுக்கு சிரிப்பு வரும், இல்லாட்டி ஒரு பதட்டம் வரும். அதெல்லாமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கொண்டு உங்களை நீங்களே ஒரு 3 செகண்ட் இல்லாட்டி ஒரு 5 செகண்ட் நீங்கள் தொடர்ச்சியாக கண்ணாடியில் பார்க்கணும். இது உங்களை கண்ணாடிக்கு முன்னுக்கு நீங்கள் கதைச்சு பழகிறதுக்கு உங்களை நீங்களே தயார்படுத்துகிற விதம். ரெண்டாவது என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு ஆரம்பத்தில் சில பயம் பதட்டம் எல்லாம் இருக்கும். அப்போ என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னால், நீங்கள் கையில் ஒரு பேனை வச்சு கொள்ளலாம், அல்லது ஒரு புத்தகமோ இல்லை ஒரு கொப்பியோ அதை வச்சுக்கொண்டு நீங்கள் கண்ணாடிக்கு முன்னுக்கு உங்களை பார்க்கலாம். அதே என்ன சொல்லிச்சுன்னா, ஒரு பொருளை நாங்கள் பிடிச்சி கொண்டிருக்கும்போது எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும், ஒரு பயம் இல்லாத தன்மை உண்டு எங்களுக்குள்ளேயே வரும். மூன்றாவதாக என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், உங்களை நீங்கள் கண்ணாடியில் பார்க்குறது முக்கியம். அதை விட முக்கியம் என்னென்னு சொல்லி சொன்னால், உங்களோட கண்ணை நீங்கள் பார்க்கணும். நீங்கள் ஒரு 3 அல்லது 5 செகண்ட் நீங்கள் உங்களை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், உங்களோட கண்ணை நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு நிற்கணும். தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு உங்களால் அந்த ஒரு 5 செகண்ட் பார்க்க முடிஞ்சுதுன்னு சொன்னால், நீங்கள் இந்த ஃப்ரெஞ்சை கண்ணாடிக்கு முன்னுக்கு நின்று கதைச்சி பழகிறதுக்கான பயிற்சிக்கு நீங்கள் தயாராகிட்டீங்கன்னு சொல்லித்தான் அர்த்தம். இப்போ இதெல்லாம் நீங்கள் உங்களையே தயார்படுத்தி கொள்கிற விதம். இதுக்கு பிறகு இது நீங்கள் இதுக்கண்டு நேரம் செலவழித்து செய்யணுமெண்டு இல்லை. நீங்கள் கண்ணாடிக்கு முன்னுக்கு நின்று தலை இழுக்கும் போதோ இல்லை ஏதாவது மேக்கப் செய்யும்போதோ எப்போவுமே நீங்கள் இதை செய்து பார்த்து கொள்ளலாம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொல்லிச்சோன்னா, என்னண்டு கதைச்சி பழக போகிறோம். நீங்கள் ஒரு தலைப்பில் ஏதோ ஒன்று கதைக்கணுமெண்டு நீங்கள் யோசித்து வச்சுருப்பீங்க. அன்றாடம் நீங்கள் படித்து கொண்டிருக்கிற விஷயத்தை என்ன செய்யுங்க, ஒரு 5 வசனம் இல்லை 6 வசனமாக எடுத்து அதை ஞாபகப்படுத்தி போட்டு கண்ணாடிக்கு முன்னுக்கு ரெடியாக நில்லுங்க. நின்றுட்டு இப்போ கையில் ஒரு பேனையோ இல்லை ஒரு கொப்பியோ புத்தகமோ ஏதோ ஒன்று வச்சு கொண்டு நின்றுட்டு அதை நீங்கள் சத்தமாக சொல்லி பார்க்கணும். சத்தமாக சொல்லி பார்க்கும்போது இடைக்கு என்ன செய்யணும், சில உணர்வுகளையும் சேர்த்து நீங்கள் சொல்லி பார்க்கணும். சில வசனங்களை நீங்கள் சந்தோஷமாக சொல்லி பார்க்கணும். சில வசனங்களை ஒரு சீரியஸான ஒரு முகபாவனையில் சொல்லி பார்க்கணும். சில வசனங்களை நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், ஒரு அமைதியான முறையில் இல்லை ஒரு குழப்பமான முறையில் ஒரு சோகமான முறை, இப்படி பல தரப்பட்ட உணர்வுகளை சேர்த்து நீங்கள் சொல்லி பார்க்கணும். அப்படி சொல்லி பார்க்கும்போது நீங்கள் உங்களோட கண்ணாடியில் உங்களோட உருவத்தையும் உங்களோட கண்ணையும் பார்த்து
நீங்கள் அப்படி பயிற்சி செய்து கொண்டு வரணும். இது முதலாவது விஷயம். ரெண்டாவது என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், அந்த கண்ணாடியில் தெரிகிற உருவத்தை வந்து நீங்கள் வேறொரு நபராக நினச்சிக்கொண்டு, இப்போ கண்ணாடிக்கு முன்னுக்கு இருக்கிறது வந்து வேறொரு நபர், இவரோட வந்து நான் ஒரு டியலாக் கதைக்க போகிறேன்னு சொல்லிக்கொண்டு ஒரு டியலாக் எடுத்துக்கணும். அதுவுமே நிறைய தேவையில்லை. அதுக்குள்ளேயுமே ஒரு 5 வசனங்கள் இருந்தால் காணும். நீங்கள் கதைக்கக்கூடிய மாதிரி 5, அவர் கதைக்கக்கூடிய மாதிரி 5 இருந்தால் காணும். அதையும் எடுத்துக்கொண்டு நீங்கள் என்ன கதைக்கிறீங்களோ அதையே நீங்கள் கதைச்சிட்டு திருப்பி மற்றால் பதில் சொல்கிறதுக்கு நீங்களே கதைச்சி பழகணும். அப்போ உங்களோட கற்பனையில் வந்து கண்ணாடியில் தெரிகிற உருவம் தான் அடுத்த பதிலை சொல்ல போகுது. அப்போ இப்படியான டியலாக் வந்து நீங்கள் கதைச்சி பழகினீங்கன்னு சொன்னால், கண்ணாடிக்கு முன்னுக்கு நின்று வெளியில் போய் நீங்கள் ஒரு அலுவலகத்துலேயோ இல்லை வேறு எங்கே ஏதாவது ஒரு ஆஃபீஸில் கதைக்கும்போது உங்களுக்கு ஒரு பயம் பதட்டம் இருக்காது. கட்டாயம் எந்த பயிற்சி செய்கிறண்டாலும் நீங்கள் கண்ணை பார்த்து கதைக்கணும். மூன்றாவது மிக மிக முக்கியம், நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இதெல்லாம் கதைச்சி முடிஞ்ச பிறகு 1 நிமிஷம் அல்ல 2 நிமிஷம் நீங்கள் யோசிங்க, எந்த இடத்துல நான் பிளாக் ஆகிறேன், எந்த இடத்துல என்னை பார்த்து கதைக்கும் போது எனக்கு சிரிப்பு வருது, எந்த இடத்துல எனக்கு பயம் வருது, எந்த இடத்துல எனக்கு தடங்கள் வருது, எந்த இடத்துல நான் சொற்கள் எல்லாத்தையும் சிலவளை மறந்து போயிடுறேன் என்றதை நீங்கள் உடனே அதிலிருந்து யோசித்து ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இது கட்டாயம் செய்யணும். இது ஏன் நீங்கள் செய்யணும்னு சொல்லி சொன்னால், அடுத்த தடவை நீங்கள் இந்த பயிற்சியை மேற்கொள்ளும் போது இந்த விஷயங்களை வந்து நீங்கள் திருத்தி கொள்ளணும். அதுக்காகத்தான் இந்த 3வது விஷயம் வந்து நீங்கள் கட்டாயம் செய்யணும். அடுத்த தடவை நான் இதை வந்து சரியாக திருத்தி கொள்ளணும். எந்த இடத்துல நான் இந்த கண்ணை பார்க்காம வேற எங்கேயோ பார்த்தேனா, இல்லாட்டி எந்த இடத்துல நான் யோசிச்சு கொண்டு நின்றேனா, ஆரம்பத்தில் இந்த பிழையெல்லாம் வந்து வரும். அது வந்து தவிர்க்க முடியாது. நான் பயிற்சி செய்யக்கே எனக்கு அப்படித்தான் இருந்தது. பிறகு நீங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக திருத்தி கொண்டு தொடர்ந்து பயிற்சி செய்யும்போது அது வந்து நாளடைவில் வந்து உங்களுக்கு சரியாகி விடும். இது வந்து என்னத்துக்காக இது முக்கியமான பயிற்சின்னு சொன்னால், நீங்கள் வந்து ஃப்ரெஞ்சை சரளமாக கதைக்கிறதுக்கு. நான் இந்த பயிற்சி மேற்கொள்ளாமல் விட்டுருந்தா என்னால் ஃப்ரெஞ்ச் சரளமாக கதைச்சிருக்க முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு சொல்லி சொன்னால், வெளியே போய் நாங்கள் கதைச்சி பழகிறதுக்கு எங்களுக்கு விதவிதமான தலைப்புகள் வந்து அமையாது. ஒரு சில வேலையாக போவோம், அதை மட்டும் கதைச்சிட்டு வந்துடுவோம். ஆனால் எங்களுக்கு நிறைய சொற்கள் எல்லா தலைப்புக்கு ஏற்ற மாதிரியும் தேவை, நிறைய வாக்கியங்கள் தேவை, எல்லாரோடையும் கதைக்கிற மாதிரி தேவை. அதுக்கு ஒரே ஒரு வழி இந்த கண்ணாடிக்கு முன்னுக்கு நின்று நீங்கள் கதைச்சி பழகிறது தான். இதை வந்து நீங்கள் தினமும் தொடர்ந்து பயிற்சி செய்து பாருங்கள். உங்களோட ஃப்ரெஞ்ச் லெவல் வந்து இன்னுமே உயர்ந்து கொண்டு போகக்கூடியதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், ஃப்ரெஞ்ச் கதைக்கிற குடும்பத்தில் நான் பிறக்கல, ஆனால் எப்படி நான் ஃப்ரெஞ்சை வந்து சரளமாக கதைச்சி பழகினான்னு சொல்லி அந்த லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்டில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள்.